திரு ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கையை கொடுத்துட்டதாக திரு ஷியாம் பார்க்குறாரு. தேமுதிகவுக்கு எப்படி பார்க்குறீங்க? அண்ணனோட பெரும்பாலான கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு தான். தேமுதிக பொறுத்தளவிலும் அண்ணன் அந்த வாக்கு சதவீதம் இதுகளை வச்சு பார்க்குறாரு. ஆனால் தமிழக முதல்வர் இந்த தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்கிறாருன்னா அது தமிழ்நாட்டில் 52லேருந்து ஆரம்பித்த தமிழர் மக்கள் மத்தியில் திராவிட இயக்கம் களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தமிழ் மண்ணில் ஊடுருவின அரசியல் போலரைசேஷனை மையமாக வச்சு ரொம்ப துல்லியமாக கொடுத்துருக்காதா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு வகையில் அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் 10 விழுக்காடு வாக்கு வர தனியாக பெற்றவர். அவர் மறைந்த பிறகு அவருக்குன்னு மிகப்பெரிய சிம்பதி இருக்குது. தேமுதிகவை விமர்சனம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு அரை விழுக்காடுக்கும் கீழே தான் வாக்கெடுத்தாங்க. விமர்சனம் தான் பரவலாக பேசப்படுது. ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துடலாம், இது தொடர்பானது பேசிடுவோம். திரு கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் போட்டி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காரு திரு கமல்ஹாசன். அதே நேரத்தில் இந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம்ன்றாரு. அது பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதில் எங்களுடைய கட்சியினருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்கிறாரு. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையினுடைய விவரங்களை நான் சுருக்கமாக படிச்சிடறேன். மேபி இதுவும் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றியெல்லாம் குறிப்பிட்டுட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை 2 கட்டமாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது முதல்வர் அவங்க பேச்சுவார்த்தை குழு இதெல்லாம் மரியாதையோடும் நட்புறவோடும் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இக்கட்டான அரசியல் சூழலில் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கக்கூடிய தொகுதியில் எண்ணிக்கையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற கருத்தை திரு கமல்ஹாசன் முன்வைக்கிறாரு. அவர்களது தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற இந்த மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பு தான் முதன்மையானது அப்படிங்கிறத அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்றாரு. நியாயமானதும் கூட அப்படிங்கிறாரு. ஆனால் பேட்டரி டார்ச் சின்னத்துடனான மக்கள் நீதி மையம் தொண்டர்களின் பிணைப்பு உணர்வுபூர்வமானது. ஏன்னா அது வெறும் சின்னம் அல்ல, எங்களுடைய அடையாளம். கடந்த 9 ஆண்டுகளாக இதெல்லாம் குறிப்பிட்டு என் தொண்டர்களுடைய உணர்வுகளை என்னால் புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரக்கூடிய நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை, சுயநலம் அல்ல, பொறுமை அப்படின்னு சொல்லி ஒரு நீண்டதாக சொல்கிறார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லிட்டு மிக விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்தித்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறாரு. அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதி தான், இதுவே இறுதியாகாது அப்படிலாம் பல்வேறு ஒரு நீண்ட விளக்கங்கள்லாம் கொடுத்து ஒரு அறிக்கை இன்றைக்கு இப்போது வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, ஆனால் இந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம், இந்த கூட்டணிக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம்னு திரு கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறாரு. திரு ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் தொடரலாம், இதுவும் சேர்த்தே பேசலாம். தேமுதிக சொல்லிட்டு இருந்தீங்க. தேமுதிக பொறுத்தளவுல தமிழக முதல்வர் ரொம்ப நுண்மான் நுழைபுலத்தோட 10 சீட்டுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னா அதுல ஒரு பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன் அவர் எதிர்பார்க்கிறார். கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் தாண்டி அவங்க 2024 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அந்த கட்சிக்கு அரை விழுக்காடு 2021 சட்டமன்றத்தில் இவ்வளவுதான் பலம்னு சொன்ன கட்சிக்கு 5 மக்களவை இடங்களை கொடுக்கிறாருன்னா கேப்டன் விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சிம்பதி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குங்கிறத உணர்ந்துதான் அவர் கொடுத்தாரு. அந்த கூட்டங்களையும் பார்த்து தான் அவர் அதை கொடுத்தாரு. அவர் சமர்த்தரான ஒரு அரசியல்வாதி. சிம்பதி திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. கட்சிக்கு என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியோட அதுதான் இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்க்கிறாருன்னா இவிகேஎஸ் இளங்கோவன் என்ன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பூத் வைஸ் அனாலிசிஸ் ஸ்டாலின் பார்க்கிறாரு. அதுல உள்ள ஓட்டிங் பேட்டர்ன் தமிழ்நாடு அரசியலின் போக்க மாற்றி இருக்குங்கிறத அவர் பார்க்கிறார். அந்த யார் வேணாலும் அந்த பூத் வைஸ் ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தா அது ஒரு சோசியல் போலரைசேஷன் அதுக்குள்ள இருக்குங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரியும். இடைத்தேர்தல் என்று அதை தள்ளிட்டு போயிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் 65 விழுக்காடு வாக்குகள் ரெட்டலைக்கு போட்டிருக்காங்க. 4 குறிப்பிட்ட சமூகங்கள்ல இருந்து 10 விழுக்காடு வாக்குகள் கூட ரெட்டலைக்கு இல்லைங்கிற ஒரு சாம்பிள் அந்த இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் தேர்தல் முன்பாடியே நான் தெள்ள தெளிவாக சொன்னேன். குறிப்பா என் சகோதரர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கிட்ட சொன்னேன், இங்க போலரைசேஷன் தான் வரும், நீங்க விஜய் எல்லாம் பேசி ஓட்டு வராதுங்கிறதையும் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன். ஏன்னா வெளிப்படையாகவும் ஊடகங்களையும் பேசியிருக்கிறேன். இதுல அங்க நடந்தது போலரைசேஷன் தான். 50 பூத்துகள்ல
பணபலத்தை மீறி டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் அன்னைக்கு ஒன்னா இருந்தாங்க. 50 பூத்துகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி லீடு காட்டுச்சு. சோ அங்க நடந்தது இடைத்தேர்தல் என்றாலும் ஒரு போலரைசேஷன் பேட்டர்ன் மேற்கிலும் இருக்குது, வடக்கிலும் இருக்குது. இத தெளிவா ஒரு பெரிய ஆர்கனைசரான மு.க. ஸ்டாலின் உணர்றாரு. அந்த போலரைசேஷன்ல திமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு கடைசியா 2.7 விழுக்காடு வாக்கு அதிமுக அணியில எடுத்த தேமுதிக நமக்கு பயன்படுவாங்க. அரித்மெட்டிக் படி பார்த்தாலும் மக்களவை தேர்தலில் எதிரணியில இருந்து 2.7 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி இங்க வருது. அதையும் தாண்டி அவங்களுக்கு இந்த 10 எதிரணியினுடைய பலத்தை குறைக்கிறதுன்னு ஒரு கணக்கு வைக்கிறீங்களா? கண்டிப்பா அங்க 2.7 குறைஞ்சு அரித்மெட்டிக்கலி இங்க 2.7 வருது. இது வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷன், சோசியல் பொலிட்டிக்கல் கால்குலேஷன். இங்க போலரைசேஷன் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க எல்லாருமே கவனிக்காத ஈரோடு கிழக்கு தேமுதிகவுக்கு நான் வரேன். இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. திரு கமலஹாசனோட முடிவை எப்படி பார்க்க? கமலஹாசன் முடிவு வந்து ஒரு சினிமா ஹீரோ, அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு தயங்குறாரு. எண்ணிக்கையும் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது டார்ச் லைட் சின்னம் அவங்க அடையாளம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனை திமுக தரப்புல வைக்கப்பட்டிருக்கணும்னா, நீங்க டார்ச் லைட் சின்னத்தில் நின்னீங்கன்னா உங்களுடைய கடந்த காலம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு டிவி பெட்டியை உடைச்சி கடுமையா விமர்சிச்ச அதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். நீங்க உதயசூரியன் அது முரசு சின்னத்துக்கு வராதா சார்? முரசு சின்னத்தை பொறுத்தவரை அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற்ற ஒரு அணியில சேர்றாங்க. சோசியல் போலரைசேஷனுக்கு அவங்க உதவுறாங்க. இல்ல அவங்களும் கடுமையா விமர்சனம் வச்சவங்க தானே. விமர்சனம் வச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணியில போய் சேர்த்திருக்கிறாங்க. பிறகு அதிமுக கூட்டணியில ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வியில இருக்கும் போது வந்து அவங்க வெற்றி. இப்ப நீங்க தேமுதிக இப்பதான் சார் உள்ள வர்றாங்க, இப்பதான் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு முதல் முறை சந்திப்புக்கு பிறகு திருமிகு பிரேமலதா அறிவாலயமோ அல்லது திரு மு.க. ஸ்டாலினையோ சந்தித்தது இன்றைக்கு தான். இடையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். திரு சுதீஷ் மட்டும்தான் போயிருந்தார் உங்க கவனத்துக்கு. அப்ப அங்க இணக்கம் இருக்கிறதா? திரு கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகி நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. அவரு இணக்கமாக பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க டார்ச் லைட்டுக்கு சிக்கல் வரும். அவருக்கு என்னன்னா மக்களவை தேர்தலில் அவரு களம் காணல, ராஜ்சபாவோட நின்னுகிட்டாரு. சோ அதுதான் அவருக்குள்ள ஒரு இது. மக்களவை தேர்தலில் ஒரு ராஜ்சபாங்கிறோட நிற்கும் போது அந்த இடத்துல அவர் பெரிய பிரச்சார பிறங்கியா இருந்தாரு. அவர் வெற்றிக்கு கமலஹாசனுக்கு பங்களிப்பு இருக்கு. அதனால சொல்றேன், அப்போதே வந்தது பிறகு டார்ச் லைட் பிரச்சனையே வராதேங்கிறாங்க. இல்ல, டார்ச் லைட்டை பொறுத்த அளவுல அவங்க இந்த இடத்துக்குள்ள அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு டிவி பெட்டியை உடைச்சிட்டு வந்த காலம் வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லும் போது குறிப்பா நாம் தமிழர் கட்சி அதைத்தான் முன்னெடுப்பாங்க அந்த தொகுதிகளில். சோ இன்னும் சொல்ல போனா இந்த 2 பேட்டர்னுக்குள்ளே கில்லிங் இன் சைலன்ஸ் ஆளாகக்கூடிய நாம் தமிழரோட தாக்கம் இருக்குது. திருமாவளவன் 8 வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னா திருமாவளவனோட பரையர் சமூக இஷ்யூவை அவரே எடுக்காத இஷ்யூவை மேல்பாதி மங்கலம்